ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. குட் மார்னிங் எவ்ரிஒன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்ச் 20, டைம் 11:37 AM. சரியா? எல்லாமே இன்னைக்கு வந்து நம்ம டு பி வேர்ப்ஸில் ஆம் மட்டும் பார்க்க போகிறோம். சரியா? நான் உங்களுக்கு வந்து எப்படி உச்சரிக்கிறது, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, அதுக்கு ஷார்ட்கட்டு எல்லாமே நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஓகே? அந்த உங்களுடைய கூகுள் சர்ச் ப்ரௌசரில் மைக் இருக்கும். அதை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற எல்லா சென்டென்ஸ்களையும் சொல்லி பழகுங்க. சரியா? சரி. இதில் வந்து நீங்கள் படிக்கும்போதே ஒவ்வொரு சென்டென்ஸ் குட்டி குட்டியாக தான் இருக்கும். பாருங்க. புரிஞ்சுங்களா? எல்லாமே ஒரு 4, 5 வார்த்தைகளுக்குள்ள தான் இருக்கும். ஓகே. சத்தம் போட்டு அந்த ப்ரௌசர்ட்ட சொன்னீங்கன்னா, அந்த மைக் வந்து அத புரிஞ்சுகிட்டு உங்களுக்கு வந்து அது அதாவது கூகுள் சர்ச்ல அந்த மைக் அத புரிஞ்சுகிட்டு உங்களுக்கு ரிசல்ட் குடுக்கணும். அவ்வளதான். சரியா? ஸோ முதல்ல நீங்க சொல்ல வேண்டியது, ஓகே, ஐ ஆம். ஓகே. இப்ப நான் இதில வந்து உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷும் டீச் பண்ணுவேன். அழகா ஐ ஆம் சொல்ல வேண்டாம். ஆம் போதும். ஆம் அதுக்கப்புறம் உங்க பேரு. ஐ வந்து அதில வந்து உள்ளடக்கம். சரியா? ஓகே. ஆம், ஆம் அப்புறம் உங்க பேரு. அப்புறம் வந்து ஸோ அந்த ஐன்றது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு ப்ரொனவுனு. ஆம்ங்கிறது ஆக்ஸிலரி வெர்ப். ஓகேவா? ஓகே. ரொம்ப ஈஸிங்க. இப்ப பாருங்க. இப்போ ஐ ஆம் இன்ட்ரஸ்டட் இன் பிளேயிங் கிரிக்கெட். சரியா? அடுத்தது நீங்க இதத்தான் அதாவது இந்த சென்டென்ஸ இந்த வாக்கியத்த உச்சரிக்கணும். ஐ ஆம் இன்ட்ரஸ்டட் இன் பிளேயிங் கிரிக்கெட். ஓகே. அப்ப ஆம்ங்கிறது என்ன? ஐங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இன்ட்ரஸ்டட். ஓகே. இந்த இடத்துல இன்ட்ரஸ்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரியா? ஓகே. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி எல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துரும். ஓகே. இப்போ நோக்கம் என்னன்னா சென்டென்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க சத்தம் போட்டு கூ கூகுள் சர்ச்ல இருக்கிற அந்த மைக்ட்ட பேசணும். அவ்வளோதான். ஓகே. அத புரிஞ்சுகிட்டு இங்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி காட்டுறேன். ஏன்னா நெறைய பேர் வந்து பேசுறதுக்கு தயங்குவாங்க. அவங்க இப்படி தான் பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே. சாரி. இத சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஐ ஆம் இன்ட்ரஸ்டட் இன் பிளேயிங் கிரிக்கெட். அவ்வளோதான். சரியா? இதான் டெக்னிக். சரியா? அழகா பண்ணிருவீங்க இல்லையா? ஓகே. சரி. அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு. ஐ அம் நாட் அ சிங்கர். இதையும் நீங்க கூகுள் சர்ச் மைக்ல சொல்லி பாருங்க. ஓகே. ஐ அம் நாட் அ சிங்கர். ஓகே. ஐ ஆம் 50 இயர்ஸ் ஓல்ட். ஐ ஆம் யங்கர் தேன் யூ. நான் இப்ப சொல்லும்போதெல்லாம் ஓகே பார்த்தீங்கன்னா, ஓகே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு கிராமர் இருக்குங்க. சரியா? இப்ப தேன்னா என்ன கிராமர்? யங்கர்ன்னா என்ன? சரியா? இது மாரி ரொம்ப டீட்டெயில்டா போகாதீங்க. ஓகேவா? நான் அப்பப்போ உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுப்பேன். அழகா சொல்லிக் குடுப்பேன். ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஐ ஆம் யங்கர் தென் யூ. ஓகே. உங்களுக்கு புரியுதா? ஒவ்வொரு சென்டென்ஸும் தமிழ்ல புரிஞ்சுக்கணும். ஓகே. கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். அப்புறம் பழகிரும். ஆனா இது மொத்தம் ஐ ஆம் நாட் ஓல்டர் தேன் யூ. நான் உன்னை விட வயதானவன் இல்லை. சரியா? ஐ ஆம் அன் இண்டியன் ஆர் ஐ ஆம் இண்டியன். ஓகேவா? 2மே சொல்லலாம். ஓகே. எப்பவுமே இங்க பாருங்க, இங்க ஒரு குட்டி விஷயத்த சொல்றேன். இந்த மாரி குட்டி, குட்டி விஷயமா சொல்லிட்டே வருவேன். ஓகே. ஆன் இண்டியன் அப்படின்னா, ஓகேவா? இண்டியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு இதுக்கு, அதாவது சின்ன ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆன் எப்போ போடணும்னா, எந்தெந்த நவுன்லாம் ஏஇ, ஐஓயூல தொடங்குதோ, ஓகே. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன் வந்துரும். ஓகே. இந்த இடத்துல ஐ அம் ஆன் இண்டியன் சொன்னீங்கன்னா, ஓகே. இண்டியன் அப்படிங்கிறது ஒரு நவுனு. நான் இன்னொன்னு குடுத்துருக்கேன் பாருங்க பச்சை கலர்ல. ஐ அம் இண்டியன்னா, அங்கே வந்து இண்டியன் அப்படிங்கிறது வந்து நவுன் கிடையாது. அங்கே வந்து அது அட்ஜெக்டிவ். புரிஞ்சதுங்களா? ஓகே. ஓகே. நீங்க ஐ அம் ஆன் இண்டியன் சொன்னீங்கன்னா, இண்டியன்ற வார்த்தை வந்து உங்களுக்கு நவுனு. வெறும் ஐ அம் இண்டியன் சொன்னீங்கன்னா, இண்டியன்ற வார்த்தை வந்து அட்ஜெக்டிவ். நீங்க 2மே சொல்லலாம். ஆனா ரொம்ப கரெக்ட் வந்து ஐ அம் ஆன் இண்டியன் அப்படின்னு சொல்றது தான். ஓகேவா? ஓகே. நான் இங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லும்போது நான் ஐ அம் தான் சொல்லுவேன்.
ஓகேவா? நீங்க சொல்லும்போது வந்து ஸ்டைலா இங்கிலீஷ் பேசும்போது வந்து ஆம் சேர்த்திக்கோங்க அவ்வளோதான். ஐங்கிற வார்த்தைக்கு அவ்வளவா அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவையில்ல. ஓகே. ஆம் அ ஸ்டூடண்ட். ஆம் நாட் ஹேப்பி. ஓகே. இந்த இடத்துல நாட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓகே இங்க பாருங்க இது மாரி யாரும் டீட்டெயில்டா எடுக்க மாட்டாங்க. நாட்டுங்கிறது ஒரு அட்வெர்ப். ஓகே. அட்வெர்ப்ன்னா என்ன? அட்ஜெக்டிவ்னா என்ன? அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த செஷன் சீக்கிரம் முடிச்சுருவேன். அப்ப நான் சொல்லுவேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஆம் மட்டும் தான் பார்க்குறோம். எல்லாத்தையும் ஈஸியா நீங்க சத்தம் போட்டு படிக்கணும் அவ்வளோதான். அப்புறம் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நீங்க டெய்லியும் வந்து உங்களுடைய என்ன சொல்றது? உங்களுடைய உரையாடல்ல இதெல்லாம் வந்து பயன்படுத்தணும். இந்த வார்த்தைகளை எல்லாம். அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் எடுக்கும். ஓகே. ஐ அம் சர்ப்ரைஸ்ட். நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த இடத்துல சர்ப்ரைஸ்டு அப்படின்னு வந்துச்சுனாலே, அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஐ அம் கன்ஃப்யூஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் ஐ அம் சேட். ஐ அம் thirsty. ஐ அம் ஃப்ரம் இந்தியா. ஐ அம் நாட் சாரி. ஐ அம் நாட் ஸ்லீப்பி. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருதுல்ல. ஸ்லீப்பின்னா என்ன? அதனுடைய ஆங்கில இலக்கணம் என்ன? புரிஞ்சுதுங்களா? ஓகே. அதுதான் நான் அது வந்து ஒரு குட்டி தேடல் உங்ககிட்ட வேணும். சரியா? ஐ அம் எ பிசினஸ் மேன். ஐ அம் எ ஃப்ரெண்ட் ஆஃப் யூ. நான் உன்னுடைய நண்பன். இப்போ இந்த இடத்துல ஆஃப் என்ன? ஓகே. ஆஃப்ங்கிறது இட் இஸ் எ ப்ரிப்போசிஷன். சரியா? ஓகே. ஸோ ஐ ஆம் வந்து இப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஐ அம் கன்ஃப்யூஸ்ட். ஐ அம் சேட். ஐ அம் thirsty. ஐ அம் இதெல்லாம் நீங்க அன்றாடம் இந்த சென்டென்ஸ்களை எல்லாம் உங்களுடைய டெய்லி லைஃப்ல பயன்படுத்தணும் தயவுசெய்து. சரியா? இன்னைக்கு ஆம் மட்டும் தான் பார்க்குறோம். சரியா? அடுத்தது பாருங்க. ஐ ஆம் வித் அட்வெர்ப். ஓகேவா? ஐ ஆம் வெரி சாரி. ஓகே. ஐ ஆம் வெரி ஹேப்பி. ஓகே. ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி டயர்டு. ஐ ஆம் கூட எப்பவுமே நீங்க வந்து இந்த பாஸ்ட் டென்ஸ் வார்த்தை ஈடி சேர்த்து வந்துச்சுன்னா, அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ன்னு இப்போ கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. பின்னாடி உங்களுக்கு போக போக பேச 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 அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிரும். சரியா? ஐ ஆம் சூப்பர் எக்ஸைட்டட். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்பன்னு சொல்றதுக்கு சூப்பர். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, அந்த வெரி, எக்ஸ்ட்ரீம்லி, சூப்பர் இது எல்லாமே அந்த வெர்ப்க்கு முன்னாடி வரும் பாருங்க. ஓகே. ஸோ, இதெல்லாம் தான் ஓகே. சரியா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு அட்வெர்ப். அந்த வெரி, எக்ஸ்ட்ரீம்லி சொல்றது எல்லாமே. சரியா? சரி. இப்போ வந்து ஓகே. இப்போ அட்வெர்ப்‌க்கும் அட்ஜெக்டிவ்னா என்ன? அட்வெர்ப்னா என்ன? ரொம்ப ஈஸிங்க. ஓகே. இங்க பாருங்க. இதுதான். ஓகே. இங்க கொண்டு வரேன். அழகா சொல்லி முடிக்கிறேன். அட்வெர்ப்னா ஓகேவா? அது தமிழ்ல சொல்ல போனோம்னா, அதாவது வினைச்சொல்லோட தொடர்புடையது. ஓகே. இப்ப சொல்றேன் பாருங்க. அவன் ஓடி வந்தான். எப்படி ஓடி வந்தான்? வேகமாக ஓடி வந்தான். அந்த வேகமாகன்னு சொல்றோம் இல்லையா? ஓகே. அதுதான் அட்வெர்ப். ஓகே. ஸோ அட்வெர்ப்ன்னா இப்போ புரிஞ்சுக்கோங்க இது மாரி. இன்னைக்கு அட்வெர்ப்ன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. தட் இஸ் ரிலேட்டட் டூ ஆன் ஆக்ஷன், ஆன் வெர்ப் அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் அட்வெர்ப்? வாட் இஸ் ஆன் அட்வெர்ப்னா டிஸ்கிரைப்ஸ் அ வெர்ப் ஆக்ஷன் அவ்வளோதான். ஓகேவா? அட்ஜெக்டிவ்னா என்னன்னா டிஸ்கிரைப்ஸ் நவுன். ஓகே. அழகான மலர், அழகான பூ. ஸோ அந்த இடத்துல அழகான அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ் அவ்வளோதான். இப்படி புரிஞ்சுக்கிட்டா போதும். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒரு வெர்ப வந்து இன்னும் ரொம்ப ஆழமா விவரிக்கிறதுக்கு அட்வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஒரு நவுன வந்து ஓகே. இன்னும் ஆழமா விவரிக்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளோதான் ஆங்கிலத்தில. சரியா?
இதுதான் அட்வெர்புக்கும் அட்ஜெக்டிவ்க்கும் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். வேற எதுவும் நிறைய உள்ள வெரைட்டிஸ் இருக்கும். ஓகே. அதுக்குள்ள போகாதீங்க. இப்போதைக்கு நான் சொல்றது கரெக்ட். அட்வெர்ப்னா டிஸ்கிரைப்ஸ் டிஸ்கிரைப்ஸ் எ வெர்ப் அவ்வளோதான். அட்ஜெக்டிவ்னா டிஸ்கிரைப்ஸ் நவுனு. ஓகே. நவுனை ஓகே விவரிப்பது வந்து அட்ஜெக்டிவ். ஓகே. வெர்பை விவரிப்பது வந்து அட்வெர்ப். போதும். ஓகே. ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு இது புரிஞ்சிருந்தீங்கன்னா போதும். புரிஞ்சதா? ஓகே. அப்புறம் சின்னது இது வந்து இங்க வர வேண்டிய தேவையில்ல. ஓகேவா? இதுல வந்து உங்களுக்கு அட்வெர்ப்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது வந்து சும்மா நீங்க வந்து என்ன சொல்றது? ஆ இப்படி கூட குடுக்கக்கூடாது. இருங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில முடிச்சிடுறேன். அவ்வளோதான். ஓகேவா? நீங்க என்னோட ஆசை என்னன்னா, இப்ப நீங்க இது எல்லாத்தையும் இது வந்து ஓகே சத்தம் போட்டு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஓகே. உங்களுடைய Google ப்ரௌசர்ட்ட. ரொம்ப ஈஸிங்க லேர்ன் பண்றது. அழகா படிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. இது வந்து நீங்க வந்து ஒருத்தர்ட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும்போது இந்த இப்படி 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 நீங்க பயன்படுத்தணும். ஓகே. ஹலோ எவ்ரிஒன். ஐ அம் அன்பு. ஹாய், ஐ அம் அன்பு. புரிஞ்சதா? ஸோ, இப்போ இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஓகே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சின்னதா சொல்லி முடிக்கிறேன். ஓகே. இந்த இன்னுங்கிறது ப்ரிப்போசிஷன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஃப் எங்கேயோ வந்துச்சே. ஓகே. ஆஃப் ஆஃப்ங்கிறது வந்து ஐ அம் ஃப்ரெண்ட் ஆஃப் யூ. இந்த ஆஃப்ங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். இன்னு, ஆஃப், அட்டுலாம் வரும். இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ப்ரிப்போசிஷன் அப்டின்ட்டு. ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருக்கிறது வந்து, வாட் இஸ் ஆன் அட்வெர்ப்? வாட் இஸ் ஆன் அட்ஜெக்டிவ்? போதும். ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அட்வெர்ப் எப்படின்னா, சாரிங்கிறது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செயல். இல்லையா? ஓகேவா? அத வந்து விவரிக்கிறதுனால வெரிங்கிறது வந்து அட்வெர்ப். ஓகே. இது வந்து ஆச்சரியப்படுறது எக்ஸைட்டட்ன்னு. ஓகே. இந்த எக்ஸைட்டட விவரிக்கிறதுனால இது வந்து சூப்பர்ங்கிறது இட் இஸ் ஆன் அட்வெர்ப். அதே மாரி எக்ஸ்ட்ரீம்லி. புரியுதுங்களா? ஓகே. பாருங்க, எப்பவுமே ஒரு சின்ன டெக்னிக் என்னன்னா, அந்த வெர்ப்க்கு முன்னாடி வர்றது வந்து அட்வெர்ப்பா எடுத்துக்கலாம். எப்பவுமே கிடையாது. ஓகே. இப்போதைக்கு ஆரம்ப கட்டத்தில இருக்கிறவங்களுக்கு. ஸோ அட்வெர்ப்ன்னா ஒரு வெர்ப்பை ஓகே விவரிக்கும் ஒரு வார்த்தை. அதுதான் வந்து அட்வெர்ப். விவரிக்கும் ஒரு சொல்லு. அதான் ஆங்கிலத்தில, இங்கிலீஷ்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்ல வர்றத? அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கு கிளாஸு. ஓகே. இன்னைக்கு வந்து நீங்க ஐ ஆம் போட்டு சொல்லிட்டே பழகணும். ஓகே. பாருங்க, திருப்பி சொல்றேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இது எப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னா, பார்த்து படிக்கும்போது ஈஸியா இருக்கும். நீங்க பார்த்து படிக்காம, ஓகேவா? நீங்களாவே வந்து ஓகே உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது தான் நம்மளுக்கு இதில பழக்கமாகணும். ஸோ, இன்னைக்கு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த சென்டென்ஸ வந்து இன்னைக்கு நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட பேச போறேன். ஹாய், ஐ அம் பிரேம். ஹாய், ஐ அம் ஆனந்த். ஓகே. ஹாய், ஐ அம் மாலதி. ஹாய், ஐ அம் ஜான். ஹாய், ஐ அம் மணி. புரிஞ்சதுங்களா? ஓகே. ஸோ, இது மாரி வந்து ஓகே. நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசி பழகணும். ஐ அம் யூஸ் பண்ணியே. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லும். ஐ அம் நாட் சாரி. புரிஞ்சதா? ஓகே. ஓகே மக்களே. ஸோ, இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு. இதில தான் உங்களுக்கு பிராக்டிஸு. ஆம்ல யூஸ் பண்றது. நாளைக்கு இஸ்ல சந்திப்போம். சரியா? மோஸ்ட்லி வந்து நான் இப்ப நீங்க பார்த்த சென்டென்ஸோடையே ஓகே இஸ் வந்து எப்படி போட்டு சொல்றது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே. பாய். டேக் கேர்.